السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حتى إذا أخذنا مترفيهم بالعذاب إذا هم يجأرون لا تجأروا اليوم إنكم منا لا تنصرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فوالله ما الفقر أخشى عليكم ولكن أخشى عليكم أن تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளான நிகரில அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்திலே சோசியல் மீடியாவிலே வந்த ஒரு வீடியோ, ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் என்ற பகுதியிலே பலமனேரு என்கிற அந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியிலே குளிப்பதற்காக வேண்டி சில இளைஞர்கள் செல்கிறார்கள். அதிலே யூனுஸ் என்கிற ஒரு இளைஞன் தான் அந்த நீரிலே குதிப்பது போல ஒரு முயற்சி செய்து அதை வீடியோவாக எடுக்க சொல்கிறார். குதித்த அந்த சகோதரர் அந்த நீரினுடைய வேகம் தாக்கு பிடிக்க முடியாமல் காணாமல் போகிறார். நீண்ட நெடிய நேரங்கள் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் ஒரு செய்தி நாம் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு இது போன்ற செய்திகள் மிக அதிகமாக தினந்தோறும் நித்தமும் நாம் செவியேற்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதனால் ஏற்படுகிற இழப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மிக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளுக்கு அப்பால் என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது, எல்லா விஷயத்திற்கு பின்னாலும், இது போன்ற மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற பல்வேறு விஷயங்களுக்கு பின்னாலும் மிக முக்கியமான காரணியாக இருப்பது சில ஆசாபாசங்கள். மனிதனுடைய மனங்களிலே உருவாகக்கூடிய சில ஆசாபாசங்கள் தான் தான் என்ன செய்கிறோம் என்பதையே சிந்திக்காமல் செய்ய வைக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதுல எந்த அளவு தூரம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு முஸ்லிம் உலகம், முஸ்லிம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால், மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்கள் கூட, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிற இடத்தில் மிக முக்கியமான ஸ்தானத்தில் இருப்பவர்கள் கூட சில ஆசாபாசங்களை அனுபவிக்கும் பொழுது இஸ்லாமிய வரம்புகள் என்ன, இந்த வரம்புகளுக்கு நாம் உரியவர்கள் தானா, நாம் செய்கிற இந்த செயல்கள் அல்லாஹ்விற்கு பிரியத்திற்கு உரியதா, இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டதா என்று கூட சிந்திக்காமல் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய நபர்களுடைய சில விசேஷங்கள் கூட, சமீபத்திலே கூட அப்படிப்பட்ட வீடியோக்களை நாம் பார்க்க முடிந்தது. மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞருடைய திருமண நிகழ்வு என்பது கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு ஆபாசங்களையும் வெறுப்புகளையும் மனதிலே விதைக்கக்கூடிய விதத்தில், அதை பார்க்கவே முடியாது என்று சொல்கிற அளவிற்கு உண்டான ஒரு சுகபோகமான நிலையில் நிக்காஹ் என்கிற அந்த சுன்னத்தான நிகழ்வுகள் மிக முக்கியமான நபர்களுடைய
இடங்களிலே கூட, வாழ்க்கையிலே கூட இது போன்ற ஆசாபாசங்கள் ஆக்கிரமித்திருக்கிற மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஆசாபாசங்களை குறித்த ஒரு இஸ்லாமிய பார்வை நமக்கு மிக மிக அவசியமானது. பொதுவாக வாழ்க்கை, சமகாலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது மிக வேகமானது. எல்லாவற்றையும் சரி என்று கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அல்ல என்று சர்வசாதாரணமாக, அது டெக்னாலஜியுடைய பயன்பாடு, இன்றைக்கு இருக்கிற நாகரிகமான உலகத்தினுடைய சூழல்கள், அதனால இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதையெல்லாம் தவிர்த்து நம்மால் வாழ முடியுமா என்கிற அந்த ஒற்றை வார்த்தையோடு கடந்து போகிற ஒரு மனநிலையில் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருக்கிறோம். ஆனால் காலத்தினுடைய அனுசரிப்பில் பல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றாலும் கூட அதை எந்த தரத்தில், எந்த லிமிட்டேஷனில், எந்த வரம்பில் நாம் அதனை கையாளுகிறோம் என்பது ஒரு சத்திய விசுவாசி எல்லா காலங்களிலேயும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சுகபோகங்கள் அனுபவித்தல் இது விஷயத்திலே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன, இஸ்லாத்தினுடைய வரம்புகள் என்ன, இஸ்லாத்தினுடைய போதனைகள் என்ன என்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் என்கிற அடையாளம் இருக்கும், இஸ்லாமிய வாழ்வு என்கிற அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் செய்கிற பல விஷயங்கள் நமக்கே ஒரு பேரழிவை, ஆபத்தை, இழப்புகளை தேடித்தரக்கூடிய விஷயங்களாக மாறிப்போகும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆசாபாசங்களை குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, குர்ஆனுடைய கண்ணோட்டம் என்ன, ஹதீஸினுடைய கண்ணோட்டங்கள் என்ன, பெருமானாருடைய வழிகாட்டுதல் இது விஷயத்தில் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, குர்ஆன் இந்த ஆசாபாசங்களுக்கு ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தையிலே சொல்லி இதுதான் ஆசாபாசங்கள் என்று சொல்கிறது. தர்ஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது குர்ஆன். தர்ஃப், தாராஃபா, தர்ஃப். இந்த தர்ஃப் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் அர்த்தம் சொல்லும் பொழுது ஆடம்பரம், நல்ல உயர்தரமான உணவு, ஆடம்பரத்தை மையமாக கொண்டு எந்த தடையும் இல்லாமல் செய்யப்படுகிற செயல்பாடுகள், இதுவெல்லாம் தர்ஃப் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம். தர்ஃப் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக நாம் சொல்வதென்றால், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை, நியாமத்துகளை அனுபவிப்பதில் எல்லை மீறுவதுதான் தர்ஃப் என்பது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அல்லாஹ் என்ன வரம்பையும் எல்லையையும் வைத்திருக்கிறானோ அந்த எல்லையை மீறி செயல்படுவதுதான் தர்ஃப், சுகபோகம் என்ற வார்த்தையில் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இந்த நிலையில் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் முத்தரஃபீன்கள், சுகபோகவாசிகள், சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட இந்த தர்ஃபை பற்றிய குர்ஆன் 8 இடங்களிலே இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறது. தர்ஃப் என்றும் முத்தரஃபீன்கள் என்றும் குர்ஆன் 8 வசனங்களிலே சொல்கிறது. இந்த 8 வசனங்களில் அல்லாஹ் இதனை விளக்குகின்ற எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் இந்த சுகபோக வாசிகளையும், சுகபோகம் என்கிற அந்த செயலையும் பண்பையும், அது இழிவிற்குரியது, இழிவான ஒரு பண்பு, இழிவான ஒரு செயல் என்றுதான் அந்த 8 வசனங்களிலேயும் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். சுகபோகத்தை அனுபவித்தல் என்பதும், சுகபோகவாசிகளாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எச்சரிக்கைக்கு உரியவர்கள் என்றுதான் இந்த 8 வசனங்களும் பேசுகின்றன. அதுல 2 வசனங்களை இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதலாவது வசனம் 17வது அத்தியாயத்தினுடைய 16வது இறைவசனம். வைதா அரத்னா அன் நுஹ்லிக கர்யதன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கௌல ஃபதம்மர்னாஹா தக்மீரா. வைதா அரத்னா அன் நுஹ்லிக கர்யதன், ஒரு ஊர்வாசிகளை நாம் அழிப்பதற்கு நாடினால், அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊரில் சுகபோகவாசிகளை நாம் அதிகப்படுத்துவோம், சுகபோகவாசிகளை நாம் உண்டாக்குவோம். அந்த சுகபோகவாசிகளை உண்டாக்கி அவர்களுக்கு நம்முடைய கட்டளைகளை எடுத்து கூறுவோம். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.
அதை செய்யாத காரணத்தினால் செய்யாமல் அவர்கள் மாறு செய்வார்கள். அவர்களுக்கு நம்முடைய வேதனையை இறக்கி வைப்போம். அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். இது ஒரு இறைவசனம். மற்றொரு இறைவசனத்தில் அல்லாஹ் இப்படி எச்சரிக்கிறான். 23வது அத்தியாயத்தினுடைய 64வது இறைவசனம். அந்த ஒரு பகுதியில் அல்லது ஒரு சமூகத்தில் சுகபோகவாசிகளாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வேதனையை கொடுப்போம். அப்படி வேதனையை கொடுக்கும் பொழுது அவர்கள் நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் விவரிக்கிறான். இதாகும் அவர்கள் உதவிக்காக அபயக்குரல் எழுப்புவார்கள். நல்ல சுகபோகமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு வேதனை வரும். அந்த வேதனை வரும் பொழுது இதாகும் அவர்கள் ஒரு அபயக்குரலை எழுப்புவார்கள். அந்த அபயக்குரலை எழுப்பும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பதில் வரும். லா தஜ்அருல் யௌம இன்னக்கும் மின்னா லா துன்சருன். லா தஜ்அருல் யௌம, அபயக்குரல் எல்லாம் நீங்கள் எழுப்பாதீர்கள். இன்னக்கும் மின்னா லா துன்சருன், நிச்சயமாக நாம் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலாக கொடுக்கப்படும் என்று மற்றொரு இறைவசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சுகபோகத்தை குறித்து எச்சரிக்கையை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த 2வது வசனம் ஒரு சுகபோகத்தை அனுபவித்து அதிலே ஒரு லாஸ் வரும் பொழுது, அதிலே ஒரு இழப்பு வரும் பொழுது அங்கே அடியார்களிடத்திலே மனிதர்களிடத்திலே ஒரு அபயக்குரல் உண்டாகும். அந்த அபயக்குரல் எழுப்பப்படும் பொழுது நமக்கு இந்த சிக்கலில் இருந்து, இந்த கஷ்டத்தில் இருந்து, கடினத்தில் இருந்து விடுதலை ஆவதற்கு ஏதாவது வழிகள் கிடைக்காதா என்று நினைக்கிற ஒரு அபயக்குரல் வெளியாகும். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஏற்கனவே இது குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டோம். ஆசாபாசங்களின் விஷயத்தில், அனுபவித்தலின் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். நீங்கள் அனுபவித்தீர்கள், சுகபோகமாக இருக்க முனைந்தீர்கள், அதனால் ஏற்பட்ட இழப்பு தான் இது. இப்பொழுது அபயக்குரல் எழுப்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கு உதவி கிடைக்காது என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுகிற எச்சரிக்கையை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இது ஒரு ஒப்பீட்டோடு இன்றைக்கு நடக்கிற சமகால நிகழ்வுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அளவுக்கு அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அளவுக்கு அதிகமான ஆசாபாசங்களை அனுபவித்தல், தன் மனம் எதையெல்லாம் நாடுகிறதோ அதையெல்லாம் அனுபவிக்க நினைத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு சமகால உலகில் நாம் வாழக்கூடிய பகுதியில் எவ்வளவு இழப்புகளை ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சமீபத்திய உதாரணம் தான் கரூரிலே ஏற்பட்ட அந்த நெரிசலுடைய உயிரிழப்புகள். அங்கே என்ன, அத்தனை மக்கள் இடத்தை பாராமல், நேரத்தை பாராமல், தங்களது உண்மையான சூழல்களை எதிர்பார்க்காமல் பார்க்க வேண்டும். அங்கே ஒரு கதாநாயகன் வருகிறான், அவனை கண்ணால் காண வேண்டும். கண்டுவிட்டால் ஒரு பெரிய சாதனை. பொருட்படுத்தாத ஒரு நிலையில் அங்கே அந்த ஆசாபாசத்தை நோக்கி நகர்ந்த ஒரு சூழல். அந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பு ஏற்படும் பொழுது ஏற்பட்ட அபயக்குரல்களை மீடியாக்களிலே நாம் கண்டிருப்போம். எத்தனை பெரிய வேதனையான, எத்தனை பெரிய ஒரு சென்டிமெண்டான சூழல்கள். அதற்கான ஒரு மியூசிக் இன்னைக்கு மீடியாவுக்கு தான் பண்ணுது. அதற்கு பின்னால் எழுப்பப்படுகிற அந்த கானங்கள், ராகங்கள், அது ஏற்படுத்துகிற அந்த ஓலங்கள், சப்தங்கள், அழுகைகள். இங்க அல்லாஹ் சொல்கிறான், லா தஜ்அருல் யௌம மின்னா லா துன்சரு, உங்களுக்கு உதவி கிடைக்காது. இங்கே ஓலங்கள் தான் மிஞ்சும், அழுகுரல்கள் தான் மிஞ்சும், உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது. இது போல நிறைய விஷயங்களோட நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அன்றாட நாம் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் இது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வளவு மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம் பிள்ளைகளை வழிநடாத்துகிறோம் என்கிற பெயரில், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சுகத்தை கொடுக்கிறோம் என்கிற பெயரில், நம்முடைய பிள்ளைகள் பாவம் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நினைக்கிற அந்த பெயரில், குறிப்பாக வாகனங்களை அவர்களுடைய வயதுக்கு மீறி, அவர்களுடைய அந்தஸ்திற்கு மீறி, அவர்களுடைய சக்திகளுக்கு மீறி வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமைகளை கொடுப்பது, அதில் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் வாகனங்களிலே வலம் வருகிற சூழல்களை பார்க்கும். நம்முடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவில் டபுள்ஸ், ட்ரிபிள்ஸ் எல்லாம் கடந்து 4 பேர் 5 பேர் ஒரே வாகனத்தில். எல்லா குழந்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் என்று கூட சொல்வதற்கு தகுதியற்ற பிள்ளைகள், அந்த வயது கூட வராத பிள்ளைகள், எல்லாம் குழந்தைகள். 12 வயது, 13 வயது, 15 வயது.
இந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு போகிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் யார் காரணம்? இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் காரணம். தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் என் பிள்ளைக்கு கொடுத்தால் நான் காரணம். எல்லா அறிந்த முகங்களுடைய வீடுகளிலும் நடக்கிற நிகழ்வு என்கிற காரணத்தினால் தான் நீங்கள் என்று சொல்கிறீர்கள். என் மதரசாவிற்கு வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் மதரசாவிற்கு அனுப்பும் பொழுது பிள்ளைகளுக்கு வண்டி கொடுத்து அனுப்புகிறார்கள். சரி, வரட்டும், ஏரியாவுக்குள்ளார ஓட்டுறாங்க, வச்சுக்கலாம். எல்லா இடங்களிலேயும் அவர்கள் செல்கிறார்கள், வரம்பு மீறி செல்கிறார்கள். உங்கள் பார்வைகளுக்கு அப்பால் அவர்கள் நடந்து கொள்கிற விதமே வேறு. நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நடந்து கொள்கிற விதம் வேறு. சரி, அவர்களுக்கு அந்த திறன் இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது, அந்த ஆற்றல் தேவை, கொடுங்கள், தவறு கிடையாது. ஒருவேளை இழப்பு ஏற்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த வயதுக்கு மீறிய ஒரு உரிமையை அவருக்கு கொடுத்து அது ஒரு பேர் இழப்பை ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அங்கே என்ன மிஞ்சும்? அழுகுறல்கள் தான் மிஞ்சும், அழுகைதான் மிஞ்சும். சின்ன சின்ன ஆபாசங்களுக்கு பின்னால், ஆசாபாசங்களுக்கு பின்னால், நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என்பதற்கு பின்னால் நாம் கொடுக்கிற சுதந்திரம் மிகப்பெரிய கைசேதத்தை தான் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது இது போன்ற விஷயங்களிலே எல்லாம் கடைசியிலா விபத்து, உயிரிழப்பு என்று வருகிற பொழுது கையை பிசைந்து நிற்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள், எத்தனை ஆயிரம் பெற்றோர்கள், எத்தனை லட்சம் பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே உண்டு, நம்முடைய பகுதியிலே உண்டு. அன்பானவர்களே, ஆசாபாசங்கள் விஷயத்திலே மிக எச்சரிக்கையான உணர்வு தேவை என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. நண்பர்கள் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில், என்னுடைய நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரீதியில் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான கலாச்சாரம், பரஸ்பரமான நிலை என்கிற பெயரில் ஆணும் பெண்ணும் கலந்திருப்பது, சமயங்களை கலந்திருப்பது, நாங்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் என்று சொல்லி நெருக்கமான உறவுகளை மேற்கொள்வது, கடைசியில் எந்த உறவு அனுமதிக்கப்பட்ட உறவோ அந்த உறவு பிரிந்து செல்கிறது, எது தகாத உறவோ அது சேர்ந்து கொள்கிறது. எத்தனை குடும்பங்களுடைய கலாச்சார சீர்கேடுகள் நம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த தர்ஃப் என்கிற அந்த ஆசாபாசங்களுக்கு அடிமைப்படுகிற அந்த மனோநிலை தான் இவ்வளவு பேர் இழப்புகளையும் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வீடுகளை வசதியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், தவறு கிடையாது. அந்த வீடுகளுக்கு பின்னால், நாம் உருவாக்கக்கூடிய இல்லங்களுக்கு பின்னால் எத்தனை ஆசாபாசங்களை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். வசதி கிடைத்து விட்டது என்கிற பெயரால் விளக்கம் சொல்கிறார்கள் அறிஞர்கள். தொடர்ச்சியாக நாம் பேசுவோம். தர்ஃபு, எதுவெல்லாம் தர்ஃபு, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எதையெல்லாம் ஆசாபாசங்களாக பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 2 வசனங்கள் நமக்கு போதுமானது. தர்ஃபு எவ்வளவு தூரம் எச்சரிக்கையானது, ஆசாபாசங்களுக்கு அடிமைப்படுதல் என்கிற அந்த பண்பு எவ்வளவு எச்சரிக்கைக்குரியது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2 வசனங்கள் அதற்கு வழிகாட்டுகின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுக்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்கிற நபி தோழரை ஜிஸியாவினுடைய வரி வசூல் செய்வதற்காக வேண்டி அனுப்பி அவர் வசூலை எல்லாம் முடித்துவிட்டு சுபுகுடைய நேரத்தில் மதீனாவிற்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அன்சாரி சஹாபாக்களுக்கு மனதிலே ஒரு எண்ணம், பெருமானார் அனுப்பிய அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஸியா வரியை வசூல் செய்து வந்திருக்கிறார்கள். பெருமானார் நம்மிடத்திலே சில காசுகளை, பொருளாதாரத்தை பங்கிட்டு நமக்கு கொடுப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு அங்கே தேவை இருந்தது. அதனால் எதிர்பார்ப்பு இருந்தது. அது ரொம்ப யதார்த்தமானது. சஹாபாக்கள் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது பெருமானார் தொழுகையை முடித்துவிட்டு இது போல திரும்பி அமர்ந்து மக்களை நோக்கி, அன்சாரிகளை நோக்கி பார்க்கிறார்கள். அன்சாரிகள் பெருமானாரையும் பார்க்கிறார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்க்கிறார்கள். பெருமானாரையும் பார்க்கிறார்கள், அவரையும் பார்க்கிறார்கள். பெருமானார் புரிந்து கொள்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், அபூ உபைதா பஹ்ரைனிலிருந்து வந்திருக்கிறார், ஜிஸியாவினுடைய வரியை கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்றுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சஹாபாக்கள் ஆம் என்று ஆமோதிக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் அங்கே உபதேசம் செய்கிறார்கள். அன்பானவர்கள், நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்வு எவ்வளவு கடினமானது, சஹாபாக்களுடைய வாழ்வாதார நிலை எவ்வளவு கடினமானது. சஹாபாக்கள் ஒரு கவல உணவிற்காக, ஒரு நேர உணவிற்காக எவ்வளவு தூரம் சிரமப்பட்ட ஒரு தியாகத்தில் வாழ்ந்தார்கள் என்பது நாம் அறிவோம். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு இந்த பதிலை சொன்னவுடன் பெருமானார் செய்த உபதேசம்,
அப்படி என்றால் நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பிய ஒன்று நடக்கிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வார்த்தை சொன்னோன்னு எங்க கூடுதலான எதிர்பார்ப்பு யாருக்கு வந்துருச்சு? சஹாபாக்களுக்கு வந்து விட்டது, அன்சாரிகளுக்கு வந்து விட்டது. கண்டிப்பா அதை கொடுப்பாங்க. ஆனால் பெருமானார் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் செய்த உபதேசம் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. வல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களின் மீது நான் வறுமையை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களின் மீது வறுமை வரும், உணவிற்கே நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், கடுமையான பஞ்சம் ஏற்படும், அதை நான் அஞ்சவில்லை. ولكن اخشى عليكم ان تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم. உங்களுக்கு முன்னுள்ள சமூகங்களுக்கு அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை அப்படியே விசாலமாக்கி கொடுத்தான் அல்லவா, அதே போல உங்களுக்கும் ரொம்ப லக்ஸரியான லைஃப், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லைஃப், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன் அதை பயப்பட்டாங்க? அந்த வாழ்க்கை நிலை வந்துவிட்டால் கடந்த காலத்தில் என்ன நடந்தது? அன்றைக்கு அவர்களுக்கு அந்த பொருளாதாரமும் செல்வ செழிப்பும் வந்த காரணத்தால் தங்களுக்கு மத்தியிலே பகைமை பாராட்டினார்கள், தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டார்கள், அந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக ஒருவருக்கு ஒருவர் குரோதங்களை வளர்த்துக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் அழிக்கப்படவும் செய்தார்கள். அது போன்ற ஒரு நிலை உங்களுக்கும் வந்துவிடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு விளக்குவது என்ன? பொருளாதாரம் வேண்டாம் என்பதல்ல, பொருளாதாரம் வருவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதாரம் வந்ததற்கு பின்னால், செல்வ செழிப்புகள் வந்ததற்கு பின்னால் இந்த சமூகம் எப்படி வாழப்போகிறது, எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தினுடைய வரம்புகளை கடைபிடிக்க போகிறது, எப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு இஸ்லாமியனாக எப்படி வாழப்போகிறது என்பதை குறித்த அச்சம் யாருக்கு இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப சஹாபாக்களை பெருமானார் எப்போதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அடிப்படையான அவசியமான நிலையை நோக்கி சஹாபாக்கள் சிந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற உலகம் சஹாபாக்களுடைய பெருமானாருடைய காலத்தை போன்ற உலகம் அல்ல. மிக விசாலமாக திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகம். நீங்கள் நினைத்தால், குறிப்பாக மொபைல் போனை கையில வைத்துக் கொண்டு நீங்கள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் வழிகடலாம், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அதற்கான எல்லா வழிகாட்டுதலும் நம்முடைய கரங்களில் இருக்கின்றன என்கிற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற உபதேசங்களின் வழியாக, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை நாம் மீளாய்வு செய்து கொள்வது, வழிகேட்டிலே போவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு கடிவாளமாக, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேகமா போயிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இது போன்ற உபதேசங்கள் காதிலே விழும் பொழுது நம்மை குறித்து நாம் சிந்திப்போம். நான் போய்கொண்டிருப்பது எதை நோக்கி? ஆசாபாசங்களை நோக்கியா? ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டவனா நான்? ஒரு அழிவை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு பரிசோதனைக்கு இது போன்ற அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகள் நிச்சயமாக உதவியாக இருக்கும். காரணம், தர்வை குறித்து, அதாவது ஆசாபாசங்கள் என்கிற அந்த நிலை இன்றைக்கு சமகாலத்தில் எதுவும் இல்லாம ஆசாபாசங்கள். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், ஒருவர் சம்பாதிக்கிறார், சம்பாதித்து அவர் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த காசை தான் செலவு பண்றார் இல்லையா? நான் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை நான் செலவழிப்பதில் என்ன ப்ராப்ளம்? அதுல என்ன தவறு இருக்கிறது? இந்த உணர்வு நமக்கு இயல்பாக ஏற்படும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், நான் விருப்பப்படுகிறேன் ஆகமான ஒரு விஷயத்தை, அதை செய்வதற்கு என்ன கட்டுப்பாடுகள், வரம்புகள், அது விஷயத்தில் என்னை குறித்து நான் ஏன் மேலாய்வு செய்ய வேண்டும்? இது மனித உணர்வுகளில் யதார்த்தமாக உருவாகலாம், ஒரு இஸ்லாமிய இடத்தில் உருவாகக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் சம்பாதித்ததாக இருந்தாலும் அது அல்லாஹ் கொடுத்தது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்றுதான் சொல்வானே தவிர நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து கொடுங்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் கூட கிடையாது. நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள்.
நாம் உங்களுக்கு எதை ரிஸ்காக கொடுத்தோமோ அதிலிருந்து செலவழிங்க. சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் பல சந்தர்ப்பங்களிலே கேட்பார்கள். அந்த வசனங்கள் அடுத்தடுத்து நிறைய வசனங்களாக இடம்பெற்றிருக்கின்றன குர்ஆனில். நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பாதையில். நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும்? ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், உன்னுடைய தேவை போக மேல் மிச்சமாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீ யாருடைய பாதையில் செலவழிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க வேண்டும். அப்பதான் நம்முடையது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாம அந்த எண்ணத்துக்கு வர்றதுனாலதானே ஒரு வரம்பு மீறுதல் வருகிறது. அந்த எண்ணத்திற்கு வருகிற காரணத்தினால் தானே கொஞ்சம் ஜாலியா நம்ம போயிட்டா என்ன இருக்கு செலவழிக்கிறோம். இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய ஆடம்பரமாக கொடுக்கிறோம். இருக்கிறது என்பதற்காக 2 இறைச்சிகளை போடுகிறோம். இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் தடல்படலாம் செய்யறோம். இல்லை, இது உங்களுடையது அல்ல. உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் பெருமானாருடைய வார்த்தை இது. பெருமானார் ஹதீஸுடைய வார்த்தை இது. உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததையும் தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு என்று எதுவும் கிடையாது என்கிற போது எல்லாம் அல்லாஹ்விற்குரியது. அதிலே அல்லாஹ்வுடைய வரம்புகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆசாபாசம் என்கிற அடிப்படையில் நீங்கள் வரம்பு செயல்பட முடியாது. நாம் வரம்பு மீறி செயல்பட முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல், குர்ஆனுடைய எச்சரிக்கை. அந்த அடிப்படையில் அறிஞர்கள் இந்த தர்ஃபிற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அளவு கடந்த உணவு, ஆடம்பரமான ஆடைகள், அளவு கடந்த உணவு, தேவைக்கு மிஞ்சிய உணவு, வருமானத்திற்கு மிஞ்சிய உணவு, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அளவு கடந்த உணவு அது ஆசாபாசங்களிலே பட்டது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான ஆடை, நம்ம இது பெண்கள்கிட்ட சொல்லலாம். சகோதரிகளும் தாய்மார்களும் இந்த விஷயத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய ஆடைகளின் எண்ணிக்கையை யாராலும் சொல்ல முடியாது. எந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுடைய ஆடையினுடைய எண்ணிக்கையும் எத்தனை வச்சிருக்கிறீங்கன்னு எண்ணி பார்க்கணும். எண்ணிலடங்கா ஆடைகள். இது தற்கொலைப்பட்டது. அறிஞர்கள் இதற்கு இன்றைய காலகட்டத்தில் எதுவெல்லாம் ஆசாபாக்கள், எந்த விஷயத்தில எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்கிறார்கள், கார்களுக்காக, வாகனங்களுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் அது லிமிடேஷன்ல இருக்கணும். அதுவே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக அறிஞர்கள் இப்படியே எழுதுகிறார்கள், சமகால அறிஞர்கள், நீங்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாகனத்தை இளவல்களுக்காக, இளைஞர்களுக்காக, டீனேஜர்ஸுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கிறது அல்லவா, அது விஷயத்திலேயும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். குறிப்பாக வாகன விஷயத்தில் எச்சரிக்கை, அது அளவு கடந்து போய்விடக் கூடாது. அடுத்ததாக பெரும் தொகையில் கட்டப்படுகிற அடுக்குமாடி குடியிருப்புகள். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதில் தவறில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய சுகங்களும் அதில் அதிகப்படுகிறது என்றால் மீளாய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு வீடு கட்டும் போது எப்படி கட்டுறாங்க? கடந்த காலத்துடைய சூழல்கள் வேற. ஒரே ஒரு ரூம் இருந்தா போதும், ஒரு ஹால் இருந்தா போதும், ஒரு 10-15 பிள்ளைங்களும் குடும்பம் அப்படி சேர்ந்து இருந்துடலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அவசியம் தேவைப்படுகிறது. 2 பெட்ரூம் அப்படின்னா போகுது. கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைக்கு ஒரு தனி பெட்ரூம், தனி டிவி, தனி மொபைல், அவன் பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் உள்ள போய் கதவு சாத்தினானா வெளியில வரும்போதுதான் வேற இடத்துல உரிமை கொள்வான். அவனுடைய சாவி அவன்கிட்ட தான் இருக்கும். அந்த ரூமோட சாவி அத்தா கூட போக முடியாது. அந்த ரூமுக்குள்ளார அத்தா கூட போக முடியாது. இதை இஸ்லாம் ஆசாபாசம் என்று சொல்கிறது. இதை தர்ஃப் என்று சொல்கிறது. இது எச்சரிக்கைக்குரியது என்று சொல்கிறது. இது அழிவை உங்களுக்கு தேடி தரும் என்று சொல்கிறது. அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், உடல் ரீதியான, சிகை ரீதியான அலங்காரங்களில் அளவு கடந்து போகுதல். இன்னும் சொல்ல போனா பியூட்டி பார்லர் இல்லையா? பியூட்டி பார்லருக்காக நாம் செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்கள், அல்லாஹ் மனிதனை இயல்பாகவே அழகாகத்தான் படைத்திருக்கிறார். மனிதனுடைய இயற்கையை அழகான். அல்லாஹ் அழகிய படைப்பாக படைத்திருக்கிற மனிதன் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு, மிக குறிப்பாக சமகாலத்தினுடைய அந்த ட்ரெண்ட், குழந்தைகளுக்கு முடித்திருத்தம். பிள்ளைகள்கிட்ட நம்ம மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் லீவு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸா இருக்கும். ஒவ்வொருவனுடைய அழகான முகமும் அசிங்கமாக இருக்கும். யார் அசிங்கப்படுத்தியிருப்பா? எல்லா பிள்ளைகளும் சொல்வது, எங்க அத்தா இப்படித்தான் வெட்ட சொன்னாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்திருக்கு. கோடு போடு, ரோடு போடு, இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அழகான குழந்தைகள் அசிங்கமாக போகின்றன. இந்த சிகை அலங்காரத்தில் நீங்கள் அளவு கடந்து போனால் அது தற்பிலைப்படும். அது எச்சரிக்கைக்கு உரியது. அதே போல
ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய மெட்டீரியல்ஸ் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல்? ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், அதுக்குள்ள பழுது இருக்கும்ல, லோஷன், பாடி லோஷன், உள்ள ஒரு லோஷன், வெளியில ஒரு லோஷன் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையா? இப்படி பல வகையான இது. கடந்த காலங்களிலே தெரிந்தது வாசனை திரவியம்னா ஒரு அத்தல், அதை தாண்டி பெருசா ஒரு வாசனை திரவியம் கிடையாது. அதே மீறி போனா வீட்டுக்குள்ள வாசனை வரும்னா ஊதுபத்தி. இன்றைக்கு வாசனை திரவியத்துக்கு என்று எத்தனை, குளிச்சுட்டு முன்னாடி ஒன்று போடுறது, குளிச்சுட்டு வந்து ஒன்று போடுறது, அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னது, அது என்ன, நிறைய பெயர்கள் இருக்கிறதா இல்லையா? இது விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும் என்கிறார்கள் அறிஞர்கள். இதனை நீங்கள் அளவு கடந்து போனால் அது அழிவுக்கு தரலாம். இதெல்லாம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த வசனங்களுக்கு கீழே சமகாலத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால் எது விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து படுக்கைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனங்கள், அதிலே எச்சரிக்கை உணர்வு வேண்டும். படுக்கை சாதனங்கள் பாத்தீங்களா, எவ்வளவு சுகபோகமான, ரொம்ப லக்ஸரியான. அப்படி உள்ள போனா அவர் எங்கேயோ போயிடுவார். ஏறி உள்ள படுத்தாருன்னா, இன்னும் சில வீடுகள்ல அப்படி ஏதாவது ஸ்டூல் வச்சுதான் மேல ஏறணும், அவ்வளவு தூரம் ஹைட்டா இருக்கு. அப்படி உள்ள உள்ளாருன்னா அவர் மேல போயிட்டு வருவார். அவ்வளவு தூரம் ரொம்ப சுகபோகமான ஒரு நிலை. இது விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள். வீட்டுல வாங்கக்கூடிய சில பொருட்கள் பயன்படுத்துவதற்கு நேரம் கிடைக்காத அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நல்ல ஒரு பாருங்க, வீட்டுல நிறைய பொருட்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கு. ஏன் பயன்படுத்த முடியல? பயன்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஏன் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்போ எல்லாரும் வாங்கினாங்க, வாங்கி வச்சிருக்கோம். அந்த நேரத்துல யாரும் பயன்படுத்துறதே கிடையாது, யாரும் யூஸே பண்றது இல்லை. யூஸ் பண்றதுக்கான சூழல்கள் வரமாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவிற்கான சுகபோகமான நிலைகள் நீராய்வு செய்யப்பட வேண்டும். இப்படியாக அறிஞர்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் ஆசாபாசங்கள் அந்த லிமிடேஷனை தாண்டி போயிருக்கிறதா, இஸ்லாத்தினுடைய வரம்புகளை தாண்டி போயிருக்கிறதா, அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை மாற்றுகிறதா, உங்களுடைய நோக்கங்களையே புரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, எல்லா விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற அந்த வழிகாட்டுதல்களை அறிஞர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஆசாபாசங்களுக்கு அடிமையாகுதல் என்பது எவ்வளவு தூரம் மிக மோசமானதாக இருக்கும் என்றால், அற்பமான விஷயங்கள்ல வெறித்தனமா இருப்பாங்க. அற்பமான விஷயமாக இருக்கும், ஆனால் அதுல வெறித்தனமாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு போதை. இன்றைக்கு இருக்கிற சமகால நடப்பிலே நாம் சொல்வதா இருந்தால் போதை, தவறான உறவுகள், அற்பமானது என்று தெரியும், அதில் ஒன்றுமே இல்லை என்று தெரியும், அதை அனுபவித்தால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெரியும், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு வெறித்தனம் இருக்கும். அதற்காக வேண்டி அவன் எதற்கும் துணிவான். இன்றைக்கு பெற்றோர்களை கொலை செய்வதற்கும், பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவதற்கும், ஆசிரியர்களை அடித்து கொலை செய்துவிட்டு அந்த போதைக்கு அடிமைப்படக்கூடிய நிலைக்கு பின்னால் உள்ளது அறிஞர்களுடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு கவனத்தில் கொள்ளத்தக்கது. ஆக இப்படியாக தர்ஃப் என்பது மிக மோசமான ஒரு பண்பு. இந்த பண்பு விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான போதனையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற அந்த பரிசோதனை வேண்டும். அன்பானவர்களே, ஏன் இவ்வளவு தூரம் இதை விளக்கமாக பேசுகிறோம் என்றால், காலத்துடைய சூழல்கள் நாம் எதை செய்கிறோம் என்பதையே சிந்திக்காமல் செய்கிற ஒரு காலகட்டம் இது. அடுத்தவர்கள் செய்கிறார்கள், பிறர் பார்க்க நாம் செய்ய வேண்டும், அவர்களை போல வாழ வேண்டும். எல்லா விஷயத்திலையும் நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சாப்பிடுகிறார் உணர்வு, அவர் இங்கே சாப்பிடுகிறார் என்றால் அங்கே போகிறோம், இன்னும் சாப்பிடுகிறார் என்றால் அதை சாப்பிடுவதற்கு நாம் விரும்புகிறோம். என் பிள்ளை, அவருடைய பிள்ளை இங்கே படிக்கிறது என்றால் என் பிள்ளையும் அங்கே படிக்க வைக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் எனக்கு உகந்ததா? இது விஷயத்திலே நான் சென்றால் அது என்னுடைய பொருளாதாரத்திற்கு உகந்ததா? நான் ஹலாலில் நின்று அதையெல்லாம் வழிநடாத்த முடியுமா? சரியான பாதையில் நின்று, இஸ்லாத்திலே நின்று, முஸ்லிமாக நின்று இதையெல்லாம் நாம் மேனேஜ் பண்ண முடியுமா? யோசிப்பதே கிடையாது. எல்லாரும் செய்கிறார்கள், நாமும் செய்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், இந்த தரப்பிலே இன்னொரு விஷயம் சொல்வதாக இருந்தால், சுற்றுலா செல்வது விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்கள். சுற்றுலா போறது போல தானே இங்கே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. சுற்றுலா நீங்கள் செல்லலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகளை குறித்து சிந்திக்கலாம், அனுமதி இருக்கிறது, சிந்திக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதிலே வரம்பு மீறி போகாதீர்கள், உங்களுடைய சக்திக்கு மீறி யோசிக்காதீர்கள், அல்லது அடிக்கடி யோசிக்காதீர்கள். இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவசியம் இல்லாத சுற்றுலாக்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள். குர்ஆன் போதனை தருகிறது. அறிஞர்கள் இதற்கு பின்னால் விளக்கம் சொல்கிறார்கள். இவ்வளவு விரிவாக நாம் இதனை பேசுவது தர்ஃபை குறித்து அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது.
காலம் மோசமானதாக இருக்கிறது. காலம் ஆசாபாசங்களை நோக்கி தள்ளுகிறது, இச்சைகளை நோக்கி தள்ளுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையே புரியாமல் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய மதியை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இது போன்ற அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் நம்மை பிடித்து நிறுத்தும், நேர்வழியை நோக்கி கொண்டு வரும். சுருக்கமாக சொல்வதானால் தர்ஃப் என்பது அது ஆசாபாசங்களை அனுபவிப்பதற்கான ஒரு குணம். இந்த குணம் வந்துவிட்டால் நம்முடைய எல்லா இதர நற்குணங்களும் பாழாகி போகும், பகைமை உண்டாகும், இச்சைகளுடைய அடிமைகளாக நாம் மாறி போவோம், மறுமையை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். ஒரு மாயை உலகிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கு அடிமையாக கொடுத்துவிட்டு கடைசியில் எதுவும் புரியாமல் நாம் என்ன வாழ்ந்தோம் என்று தெரியாமல் கைசேதப்படுகிற நிலைக்கு இந்த குணம் நம்மை தள்ளிவிடும் என்கிற எச்சரிக்கையை இஸ்லாம் இந்த தர்ஃப் என்கிற குணத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறது. எனவே ஆசாபாசங்கள், ஆசைகள், மனித இயல்புகள் அது இஸ்லாமிய வரம்புகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வரம்புகளை மீறும் பொழுது தர்ஃபிற்கு உரியவர்களாக, முத்தரஃபீன்களாக நாம் மாறி போகிறோம் என்பதை நாம் எப்போதும் நினைவிலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்களை பரிபூர்ணமாக எடுத்து நடந்து நம்முடைய இச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்படாமல் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய நர்பாக்கியத்தை இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகிற்கும் அல்லாஹ் நிறைவாக தந்த புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.